ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியப்பதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது. பொதுவாகவே சித்திரை அமாவாசையை ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம சித்திரை பௌர்ணமி மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக எடுத்து கொண்டாடிட்டு வரோம். பட் ஆனால் சித்திரையில் வரக்கூடிய அமாவாசையும் அதிகமாக விசேஷமானது. அதற்கான காரணம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, இந்த சூரிய பகவான் இருக்கார் இல்லையா, அவர் தான் பித்ருக்களுக்கெல்லாம் அதிபதி. சிவசூரிய நாராயணராக பித்ருலோகத்தில் பித்ருக்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களுக்கெல்லாம் அவரே கடவுளாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியாரும் சரி சாஸ்திரமும் சரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த சூரிய பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய அமாவாசை ரொம்ப அதிகமாக விசேஷம். ஏன்னா பிதர்களுக்குரிய நாயகர் அவரே உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த சித்திரை மாதம். இதை விட்டால் ஆவணி மாதம். இந்த 2 மாதம் சூரியன் மிகவும் பலமாக இருப்பார். அப்போ வரக்கூடிய அமாவாசையும் அதீதமான சக்தியை நிச்சயமாக தரும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்று வருது. அதாவது இந்த ஏப்ரல் 17 அப்படி எடுத்துங்களேன். அது வியாழக்கிழமை இரவே ஆரம்பிச்சிடும் போதாயன அமாவாசையாக. பட் ஆனால் வெள்ளிக்கிழமை தான் முழுமையான ஒரு பிண்டபித்ரு தர்ப்பணம், இதற்கெல்லாம் ஒரு அமாவாசை தர்ப்பணம் அதுக்கெலாம் ரொம்ப உகந்தது. ஏன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 5:30 மணி வரைக்கும் இருக்கும். சரி, இந்த அமாவாசையில் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, முதல் சிறப்பு இது ராகு கேது பகவான் அவங்கக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கும் பொழுது, அதாவது கால சர்ப மூடம் அப்படின்ட்டு வாத்தியார் கூட சொல்கிறாரு. கால சர்ப தோஷம் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வரக்கூடிய அமாவாசை இது ஃபஸ்ட்டு ஒன்று. ஏன்னா இப்போ ராகு கேது பகவான்கள் தான் அதீதமான வலிமை. அதை நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இவங்க வலிமையாக இருந்தால் என்ன பிரயோஜனம், என்ன பயன் பார்த்துட்டிங்கன்னா, பித்ருக்களோட வழிபாடுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான காலம் இந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்கும் பொழுது. மற்ற நாள்லேயும் பண்ணலாம், பட் இப்போது கூடுதலான பலன்கள் உண்டு. ஏன்னா ராகு கேது தான் வலிமையாக இருக்கும்போது பித்ருக்கள் தான் வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் அதை பண்ணிக்கலாம். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இது ஒரு நாகாபரண அமாவாசை அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை கூடி வந்திடில் அதை விசேஷமாக நாகங்கள் எல்லாம் விசேஷமாக தானிய பூஜைகள், இந்த மாதிரி நாகங்கள் பலவிதமான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய இந்த நாகப்புற்றுக்கள் இருக்கும் பாருங்களேன், அந்த நாகப்புற்றுக்கு பசும்பாலில் கொஞ்சம் அரிசியை சேர்த்து அன்றைக்கி அந்த புற்றுக்கு பால் வைக்கிறது ரொம்ப மகா விசேஷம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாகாபரணம் தாங்கிய தெய்வங்கள், ஈவன் மாரியம்மன், அவங்க எப்பொழுதுமே 5 தலை நாகம் கீழே தான் அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சுவாமி சிவபெருமானாகட்டும், ஏன்னா நிறைய சிவலிங்கங்களுக்கு நாகாபரணம் சாத்தியிருப்பாங்க. பெரும்பாலும் ஆனந்த சயன கோலத்தில் ஆதிசேஷன் மேலே இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நாகங்களை ஆபரணமாக கொண்ட தெய்வங்கள், நாகங்களோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதனாலையும் பிதர்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இது எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்று. ஸோ ஏற்கனவே நான் ராகு கேதுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கும் போது ஒரு அமாவாசை இது. அதுவே சர்பதோஷத்துக்கு ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு அமாவாசை. ஏன்னா அன்றைக்கி நாம் பிதர்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ரத்தையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கக்கூடிய நிறைய அந்த சர்ப சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் விலகுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று உண்டு. அதனால் இந்த மாதிரி இது அற்புதமாக வருது. இது ஒன்று. இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம், பகல் 12 மணிக்கு கரெக்டாக உச்சி காலத்தில் ஒரு 12:2 நினைக்கிறேன் சம்திங், அந்த நேரத்தில் தான் ரேவதி திருநக்ஷத்திரத்திலிருந்து சந்திர பகவான் அசுவினி திருநக்ஷத்திரத்துக்கு போகிறார். அந்த நேரமானது முழுமையான அமாவாசை. ஏன்னா ஒரே ராசி வீட்டில்
சூரிய சந்திரர்கள் இணையணும். அதுதான் ரொம்ப மகா உத்தமமான ஒரு அமாவாசையாக இருக்கும். அதுலேயும் ஒரே நட்சத்திரம் வேறு, அஸ்வினி. அந்த அஸ்வினி நட்சத்திரமே கேது பகவான் உரியது. ஸோ இங்கே என்னென்னா, அப்போ முன்னாடி காலையிலேயே நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுலாம் வீணாப்பான்னா அப்படி கிடையாது. அது அமாவாசை சிராத்தம், அமாவாசைக்குரிய தர்ப்பண பலன்கள் நிச்சயமாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. காலையில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக பண்ணுங்கள். குறிப்பாக அந்த அன்னம் ரெலிவெண்ட்டாக அந்த பிண்ட பித்ரு கொடுக்குறவங்களாம் நிச்சயமாக நல்லாவே பண்ணலாம். ஏன்னா அரிசி சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் அன்றைக்கி முக்கியத்துவம் பெறுவது. ஸோ ஓகே, அது ஒன்று. சரி, அப்போ இந்த 12 மணி ஏதோ ஒரு விஷயம் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்ட்டு பார்க்குறச்சே, அந்த 12 மணிக்கு தான் வந்து இந்த சந்திர பகவான் போய் மேஷத்தில் உள்ளே போய் சூரிய பகவானும் இணைகிறாருன்ட்டு பார்த்தோம் இல்லையா? அந்த நேரமானது எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அது அதிமகா விசேஷமான பூஜ்யஹாரம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய எந்த பூஜைக்குமே பன்மடங்கு பலன்கள் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரேவதி அஸ்வினி அந்த இணைவு சங்கமிக்கக்கூடிய காலம் இருக்குது பார்த்திங்களா? அதில் ஒரு ரேவதியில் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் எடுத்துங்க, இதில் ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம். அந்த இணைவு சங்கமிக்கக்கூடிய காலத்தில் நாம் பண்ணக்கூடிய எந்த பூஜைக்குமே அதீதமான வலிமை உண்டு. அப்போது நாம் காலையில் தர்ப்பணம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு நினச்சிக்க வேண்டாம். காலையில் தர்ப்பணம் பண்ணவங்க உச்சி காலத்துலேயும் இன்னொரு வாட்டி பண்ணலாம், தப்பே கிடையாது. இல்லை வீட்லேயே இருக்கிறோம், கொஞ்சம் வயசானவங்க, நல்ல வாய்ப்பு இருக்கிறவங்க காலையிலேருந்தே ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி இருந்துட்டு அந்த உச்சி காலத்தில் ஒரு தர்ப்பணத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சரிப்பா, காலையில் தர்ப்பணம் பண்ணிட்டோம், ரெண்டாவதுக்கெலாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது, இது ஒரு வாட்டி பண்ணுறதே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும், ஆஃபீஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பித்ருக்குரிய ஸ்லோகங்கள், துதிகள், முடிஞ்ச உங்கள் முன்னோர்கள் அவங்கள தெரிஞ்சிருந்தால் அவங்கள கூட நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களெல்லாம் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் தான் அதிகமாக விசேஷமானது. எப்பொழுதுமே ஒரு ஒரு புண்ணியமான காலம், புண்ணியமான நேரம் வரும் பொழுது அதில் ஏதேனும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை பண்ணிட்டோன்னா அது அதீதமான சக்தி நிச்சயமாக நமக்கு தரும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக அது வந்தே தீரும். அதன்படி நாம் என்ன மாதிரி உணவுகள்லாம் பார்த்தாச்சுன்னா, இது நல்ல கோடை காலமாக இருக்கிறதுனால நிறைய நீர்மோர் சம்பந்தமான இந்த மாதிரி உணவுகளெல்லாம் கொடுக்கலாம். நாகங்கள் தோஷம் நிவர்த்திக்குரிய ஒரு அற்புதமான நாளாக அது இருக்கிறதுனால நிறைய பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா, அந்த புடலங்கா சம்பந்தமான உணவுகளை நிச்சயமாக கொடுக்கலாம். ஏன்னா விஷ்கம்ப யோகமாக இருக்கும் அந்த நேரத்தில். அது ஒரு நீள் வகை இதுவே. ரெண்டாவது புடலங்கா வந்து பிதர்களுக்கு ரொம்ப பிரீத்தியை தரக்கூடியது. பிதர்களோட கர்ப்பவாசம் காய்கறின்னா அது புடலங்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதனால தான் அது அமாவாசை அன்னைக்கு ரவுண்டாக தான் கட் பண்ணணும், குறுக்கெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது அதை. ஸோ அது புடலங்கா ரிலிவெண்ட்டாக கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன எளிமையான வகையிலையும் சரி, இல்லை பெரிய அளவுலையும் சரி, ஏதேனும் கைங்கரியமாகட்டும், தான தர்மங்களாகட்டும், அந்த நேரத்தில் எதை பண்ணாலும் உங்கள் பிதர்களோட ஆசி அனுகிரகம் அதீதமாக நிச்சயமாக கிடச்சிரும். அடிக்கடிக்கு இந்த பிதர்கள்னு சொல்கிறதுக்கான காரணம் உண்டுங்க. ஏன்னா நம்மளை வந்து நமக்கு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து காக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்களில் ஒன்று பிதர்கள், ரெண்டாவது குலதெய்வம். அப்போ நம்ம டெய்லி சாமி கும்பிட்றோம், அவர் எதுவும் பண்ண மாட்டார். அவர்கிட்ட தான் நம்ம டெய்லி அன்றாட பிரச்சனையை சொல்லி சில்லறையாக எதையாவது கேட்டு வாங்கிகிட்டே இருக்கிறோமே. அதனால் இந்த பெரிய லெவலில் நம்மளுக்கு தலைக்கு வரக்கூடிய பெரிய பேராபத்தெல்லாம் காக்கக்கூடிய எப்பொழுதுமே நம்மளை கண்கள் இமை காப்பது போல் 2 பேர் இருக்காங்கன்னா அது குலதெய்வமும் இந்த முன்னோர்களும் தான். நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு தேவையானதை அன்றாடம் அவர் கொடுத்துட்டு அவரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கார், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி இவங்களை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணோம். ஏன்னா இவங்களை வந்து அந்த காலம் மீன்ஸ் இப்போ அமாவாசைனா பிதர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி குலதெய்வம்னா அதுக்குரிய நாட்களில் போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். ஸோ அது போல் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை. இந்த அமாவாசையில் பூஜ்யாகாரம் நேரம் சேர்ந்துருக்கு, நாகாபுரன் அமாவாசையாக இருக்குது, கேது பகவான் திருநக்ஷத்திரத்தில் ஏற்படக்கூடிய அமாவாசையாக இருக்குது, ராகு கேதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்குது. இப்படி அநேக விதமான விசேஷங்கள் நிச்சயமாக இதில் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அதாவது என்னென்னா, இந்த ரேவதி அஸ்வினியோட அந்த எட்ஜ் ஆஃப் டைமிங்கில் நம்ம எப்படி பூஜ்ய ஆகாரம் அப்படின்ட்டு பார்த்தோமோ, அதே மாதிரி ஜோதிடத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க. கண்டாந்திர நட்சத்திரம் பாதங்கள் அதுன்ட்டு அதுக்கு ஒரு பேரும் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்னா, அது ஒரு 3 இடத்துல வரும் கண்டாந்திர நட்சத்திரங்கள். அதில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தோஷத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதில் இங்கே பார்த்துட்டிங்கன்னா, இந்த கன்னிகா தோஷம். அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கன்னி பெண்களோட ஏதேனும் கோபசாபங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அது நிவர்த்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அது. அந்த நேரத்தில் நாம் இந்த கன்னிமார்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், சப்த கன்னியர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது. அப்புறம் இந்த கன்னிமார் தேவிகள் எங்கேயாவது எல்லையிலலாம் கூட இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு நல்ல அந்த நேரத்தில் ஒரு குளுமையாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு அபிஷேக ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணுறது. அப்படியே இல்லைனா ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய சின்ன பசங்க, கன்னி பசங்க, அதாவது பூப்படைஞ்சும் இருக்கணும், சின்ன பசங்களாகவும் இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முடிஞ்ச ஏதேனும் ஒரு சின்ன சின்ன உதவிகள், வஸ்திரமோ நம்மளால் முடிஞ்ச ஏதேனும், சரி ரொம்ப வஸ்திரம்லாம் பெரிய விஷயமானா ஒரு அட்லீஸ்ட் வளையலோ, ஒரு ரிப்பன், செப்பல், சம்திங் ஏதோ ஒன்று அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள், கைங்கரியங்கள் பண்ணுறதும் மிகப்பெரிய அனுகிரகம். ஏன்னா இது எல்லாமே பலவிதமான தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை இது. ஸோ அதனால் இந்த அமாவாசையாக ஏதோ வழக்கம் போல் வந்துட்டு போயின்னு இருக்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஜோதிட ரீதியாகவும் சரி, வாத்தியார் சொன்ன விஷயங்களும் சரி, இவ்வளவு இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடிய அநேக விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போவோ முன்னாடியோ தப்பு பண்ணியிருக்கிறோம். அது வந்து தோஷமாக நம்மளை தாக்குது. அந்த தோஷத்தெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தர்மம். அதனால் அந்தந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய குறிப்பிட்ட தான தர்மங்களால் நிச்சயமாக அந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள்லேருந்து நாம் நிச்சயமாக பாதுகாத்துக்கலாம். மேற்கொண்டு எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இருக்கணுன்ட்டு கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள்கிட்ட பிரார்த்திக்கலாம். ஏன்னா மறுபடியும் ஒரு பிராய்ச்சித்த பரிகாரம் ஒரு வாட்டி தான் வேலை செய்யணும்னு வாத்தியார் எப்பொழுதுமே சொல்லுவார். நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டு நாகதோஷத்துக்கெலாம் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்குரிய ஏதேனும் ஒரு யாரையாவது திட்டிடுறது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு நாகப்புற்றியை போய் இடிக்கிறது, சம்திங் வேறு ஏதாவது ஒரு வாத்தியார் சொல்கிறாரு, இந்த காலசர்ப்ப தோஷத்துக்கு சும்மாவே ஒருத்தன் காலத்துலேயே உக்காந்துட்டே இருக்கிறான், காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தாலே காலசர்ப்ப தோஷம் வரும்ன்றாரு. ஏன்னா காலத்தை அவன் வீணாக்கிட்டான், காலத்தை வந்து உதாசீனப்படுத்திட்டான் அப்படின்றாரு. அப்போ ஓய்வு எடுக்க வேண்டாமான்னு நினைக்காதீங்க. ஓய்வுன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம். அதுக்கப்புறம் அப்பா எனக்கு எதுவுமே பழப்பு இல்லைப்பா, நான் சும்மா தான்ப்பா ரிட்டையர்டுப்பா அப்படிப்பான்னு யோசிக்கிறவங்களாம் ஏதேனும் உங்களால் முடிஞ்ச நாமாக்கள், அதாவது ராமநாமமோ கிருஷ்ணநாமத்தை எதையும் அவ்வப்போதாவது சொல்லிகிட்டே இருங்கோன்றார் வாத்தியார். ஏன்னா சும்மா இருக்கிறோம், எவ்வளோ சும்மாவே வெட்டியாக பொழுத கழித்தாலும் அதுவும் ஒரு வகையான காலசர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதையே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் குருவர்களால். ஓம்.